ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற பேசிக்காக இருக்கிற டவுட்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு 5 டவுட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டவுட்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டிப்ஸும் கூட இது. நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ், அதாவது ஒரு ஆரி டிசைனராக ஆக நமக்கு என்னெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சால் போதாது. ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். பேசிக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு தெரியணும். அதனால தான் வந்து நம்ம சேனலில் பேசிக்காக இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கிளியராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டிசைனராக ஆக முடியும். நமக்கு நிறைய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நமக்கு ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியணும். பேசிக்காக வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கணுன்ட்டு நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கும் வந்து நீட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் வந்து தப்பாக இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ப்ளவுஸில் வந்து எப்படி மார்க் பண்ணணும், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுவும் நம்ம கற்றுக்கணும். எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்போம். ப்ளவுஸ் மார்க்கிங்கும் வந்து நமக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் நம்ம பண்ணுற டிசைனும் வந்து நீட்டாக வரும் நமக்கு. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணதுக்கப்புறமா டிசைன்ஸ் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிசைன் ட்ரேஸிங்னா வந்து ஒரு டிசைனை நம்ம பார்க்குறோன்னா, அதாவது ஒரு சேரீயில் வந்து ஒரு டிசைன் இருக்குன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி கொண்டு வரது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டிசைன் ட்ரேசிங் வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நமக்கு வந்து வரும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ணும்போது இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். நம்ம டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து ஓனாக அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு விட முடியாது. ஓனாக வந்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து பண்ணணும். அதில் என்ன ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தா எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாஸஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.